அன்புள்ளங்களே, கட்டுவன் மேலதிற்கு வர்த்தகன் ஆகிய முக்கிராமங்களை பற்றியும் சில குறிப்புகளை தொடர்ந்து சொல்ல விரும்புகின்றேன். மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கும் பொருட்டே இந்த விவரங்களை உங்களுக்கு அறியப்படுத்துகின்றேன். எனக்கு தற்பொழுது வயசு 74. இனி இந்த வயதுக்கு மேற்பட்டவை எதையுமே அல்லது அதற்கு குறைந்தவர்களோ இந்த கிராமங்களை பற்றிய விவரங்கள் சொல்லக்கூடிய வல்லமை அவர்கள்ட்ட இல்லை என்று தான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இந்த ஊர் முத்தமிழும் முக்கனியும் மூவேந்தர் அழகும் முச்சந்திகளும் கொண்ட ஒரு விவசாய மண்ணாகத்தான் விளங்கி வந்தது. ஆனால் இந்த கிராமம் வளர்ச்சி பெறுவதற்கு முதுகெலும்பாக விளங்கியவர் அமரர் கந்தவனம் பொன்னம்பலம் அவர்களை எக்காலமும் எவருமே மறக்க முடியாது. அவருடைய அயராத முயற்சியினாலே தான் அவர் இந்த கிராம மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கிராமத்தின் அபிவிருத்திக்காக நன்கு பாடுபட்டவர். ஆரம்ப காலத்திலே இங்கே வாழ்ந்த மக்கள் எந்த விதமான முன்னேற்றத்தையும் செய்ய முடியாத நிலையிலே பொன்னம்பலனுடைய காலம்தான் ஒரு பொற்காலமாக வந்தது. அந்த காலத்திலே எங்களுடைய கிராமம் படிப்படியாக வளர்ச்சி கண்டு இயலிசை, நாடகம், விவசாயம், கைத்தொழில், கூட்டுறவு சகல துறையிலும் முன்னணி கிராமமாகத்தான் இருந்தது. இன்று அதை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது அது பழைய நிலையிலே தான் வந்திருக்கின்றது. இங்கே குடியிருப்பவர்கள் வீதம் மிச்சம் குறைவு. ஆரம்ப காலத்திலே இந்த 3 கிராமத்திலும் 1200 குடும்பங்கள் இருந்த இடத்திலே இப்பொழுது 200 மக்கள் கூட இல்லை என்று தான் சொல்லுவோம். அப்படியான இடத்திலே நாங்கள் ஒரு அபிவிருத்தியோ ஒரு வளர்ச்சியையோ செய்வதென்றால் மிகவும் கடினம். இந்த கடினமான காலத்தை எப்படி நாங்கள் திருத்த வேண்டும் என்பதை வெளிநாடுகளிலே உள்ள நீங்கள் கூடுதலாக சிந்திக்க வேணும். உள்நாட்டிலே வாழுகின்றவர்கள் தங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நேர்மையாக செயல்பட வேண்டும். இப்போ யாரை பார்த்தாலும் வருமானத்தை அடிப்படையாக சேவை செய்கின்றார்களே தவிர தன்மானம் என்றது ஒருவரிடம் இல்லை. ஆலயங்களை எடுத்து பார்த்தா என்ன, பள்ளிக்கூடங்களை எடுத்து பார்த்தா என்ன, சங்கங்களை எடுத்து பார்த்தா என்ன, எது எடுத்து பார்த்தாலும் அங்கே ஏதோ பெருமளவு வருமானத்தை தான் எதிர்பார்த்து எல்லோரும் பாடுபடுகின்றார்கள். ஒரு காலத்திலே இந்த மண்ணுக்காக பாடுபட்டவர்கள் பலர் இருந்தவர்கள். அவர்கள் கூட சில தவறுகள் விட்டிருக்கிறார்கள். இதற்குரிய ஆவணங்களை சரிவர அமைக்கவில்லை. சங்கங்கள் அமைந்த இடங்கள், பள்ளிக்கூடம் அமைந்த இடம், பொது மண்டபங்கள் அமைந்த இடம் யாருடையது, எப்பொழுது யாராலே கையளிக்கப்பட்டது என்பது இற்றை வரைக்கும் ஒருவருக்கும் தெளிவாக தெரியாது. ஓரளவுக்கு பண்டிதன் நமசிவாயம் ஐயாவோடு நான் இருந்து கலந்துரையாடினபடியால்தான் சில விஷயங்கள் அவருக்கூடாக அறிந்ததே தவிர, அவருக்கூடாக அறிந்ததைத்தான் உங்களுக்கு சொல்லுறேனே தவிர மேலதிகமாக நான் இந்த எந்த ஒரு சங்கத்திலும் நான் ஒரு சாதாரணமான அங்கத்தவனாக இருந்ததே கிடையாது. அமரர் பொன்னம்பலம் அவர்கள் நான் சிறியவனாக வரும்பொழுது 10 வயதாக இருந்தாலும் எனக்கும் அவர் பத்திரிகை தந்து சொல்லுவார், கூட்டத்துக்கு தவறாமல் வர வேண்டும் என்று. அவற்றை சொல்லுக்காக போயிருந்தவர்கள் கூட்டங்களை பார்த்ததே உண்மையே தவிர மேலதிகமான விவரங்கள் ஒன்றும் எங்களை தெரியாது. இதை தெரியப்பட்டவர் லக்கணமித்தர் நமசிவாய தேசிகர் ஐயர். ஐயர் உண்மையாகவே அவர் நேர்மையாகத்தான் செயல்பட்டவர். அவரிலே எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அந்த காலத்திலும் இந்த குளறுபடிகள் நடந்திருக்கு. அதைவிட மோசமாக இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தம்பியரால் வந்தார், என்னோட கதைக்கும் பொழுது வெளிநாட்டிலே இருந்து வந்து கதைக்கும் பொழுது நான் சொன்னேன், தம்பி நெல்லுக்கு ரத்த நீர் அங்கே புல்லுக்கும் அங்கே பொசியுமா என்று தான் அவையார் பாடியிருக்கிறார். யார் சொன்னது பொசியுமா உண்டு? அப்படி இல்லை, புல்லுக்கும் அங்கே பெருகுமா என்று அவர் எனக்கு உடனே சொன்னான். அது சரி போல் எனக்கு தெரியுது. ஏனென்றால் புல்லாக இருக்கிறவர்கள் தான் இப்போ நெல்லாக வளருகிறார். ஆகவே
யாரை பார்த்தாலும் ஒரு சுயநலத்தோடு தான் இங்கே சேவை செய்கிறார்கள். அது எதாக இருந்தாலும் அதிலே ஒரு நோக்கம் தங்களுடைய வருமானமே தவிர நாட்டின் முன்னேற்றத்துக்கு அல்ல. இதை நான் தொடர்ந்து பேசுவதற்கும் விரும்ப மாட்டேன். ஆனால் வெளிநாட்டில் உள்ள நீங்கள் இங்கே வந்து இதில் எல்லோரும் சேர்ந்து கலந்து கொண்டு ஒரு ஒற்றுமையான வழியிலே கதைச்சு கொண்டிருந்தால் நானும் என்னுடைய கருத்தை நிச்சயமாக சொல்வேன். எங்களுடைய இந்த மண்டபம் ஒன்று இல்லையென்று எவ்வளவோ தூரம் பாடுபட்டு, அதுவும் வெளிநாட்டிலே லண்டனிலே இருந்து ஆன்லைனிலே ஒரு மண்டபத்தை கட்டுறதா இருந்தால் இங்கே உள்ளவருடைய நிலை எப்படி இருக்குமென்றதை நீங்களே சிந்தித்து பார்க்கலாம். அப்படி ஒரு மண்டபம் அமைக்க இத்தவரையும் எங்களால் முடியாது. அது லண்டனிலே இருந்து தான் அவர்கள் அங்கே இருந்து தான் இதை கட்டினார். இப்போ அதை கட்டி போட்டும் அதுக்கு 3 விழா வச்சு ஒவ்வொருத்தரும் உரிமை போடுகிறார்கள். இதுதான் எங்களுடைய கிராமத்திலே நடக்கிற காரியம். எந்த நிகழ்விலும் எந்த நிகழ்ச்சியிலும் இதுதான் நடக்கின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் முற்றாக தவிர்த்து நேர்மையான வழியில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உரியவர்களும் தற்பொழுது இங்கே இல்லை. நேர்மையானவர் என்று கண்டுபிடிக்கிறது மிச்சம் கஷ்டம். ஆனால் இந்த வகையில் முன்னேற்றலாம் என்பதற்கு நீங்கள் எல்லோரும் வந்தால் தான் அதை கதை செய்த ஒரு முடிவெடுக்கலாம். இப்போ என்னுடைய பேச்சிலிருந்து முடிவெடுக்க இயலாது, நீங்கள் உங்கே இருந்து பேசிக்கொண்டிருந்தும் முடிவெடுக்க இயலாது. நேரடியாக நாங்கள் எல்லோரும் சந்தித்தால்தான் ஏதாவது சில கர்மங்களை செய்யலாம். அதுவரையிலே இதுகளெல்லாம் மிகவும் கஷ்டம். ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் அரச சேவையிலே இருந்து சேவை செய்த நான் மக்களுக்காகத்தான் சேவை செய்ய வேணும். எனக்காக நான் சேவை செய்ய வேணுமாக இருந்தால் நானும் சில பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன். இன்றைக்கு நான் முந்தி எந்த நிலையில் இருந்தேனோ அந்த நிலையில் தான் இப்போவும் இருக்கின்றது. ஆனால் அப்படியான சிந்தனை இப்போ உள்ளவரிலும் இல்லை. அவர்கள் எங்கே உழைக்கலாம், எதை எடுக்கலாம், எதை பெருக்கலாம் என்றதான் நோக்கம். ஆகவே கிராமம் வளர வேணுமானால் அங்கே மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேணும், நேர்மையாக இருந்து கடமை செய்ய வேணும். கடமைக்கு செய்யக்கூடாது, கடமையை செய்ய வேணும். இந்த நிலையிலே என்னை பொறுத்தவரையிலே நான் என்னுடைய உத்தியோகத்தில் கூட நான் 60 வயசு வரையும் வேலை செய்யலாம். இருந்தாலும் 55 வயதிலே ஓய்வு பெற்றதுக்குரிய காரணம் என்னென்றால் மக்களுக்குரிய பொருள்கள் மக்களுக்கு சேராமல் யாரோ அனுபவிக்கணும். ஆனால் அது என்னத்தான் தாக்கும். மேலதிகாரிகள் சொல்லுவார்கள், வர மட்டைக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் கதையை சொல்லுங்கோ, பிறகு தரலாம் என்றால் அது என்னை சொல்லிக்கொடு. பசிக்கிறவனுக்கு பசிக்கிற நேரம் தான் சாப்பாட்டை கொடுக்கணும். அவனுக்கு பசியாத நேரம் சாப்பாட்டை கொடுக்குறதுலேயும் ஒரு அர்த்தம் இல்லை. அதனாலே தான் நான் என்னுடைய பதவியிலிருந்து நானாகவே ஓய்வு பெற்றேன். இப்போ வயது முதிர்ந்தவரும் ஓய்வு பெற மாட்டேன் என்று இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கப்போ தானே அவர் இருக்கிறாருடன். இயலாமை வந்துவிட்டால் தானாகவே விலக வேணும். அந்த தன்மை எங்களுடைய மக்கள்கிட்ட தற்பொழுது இல்லை. ஏதோ தாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லினமே தவிர அவையே ஏதோ அனுபவிக்கணும். ஆனால் மக்களுக்குரிய நேரத்தில் எதுவுமே கிடைக்கிறது மிச்சம் கஷ்டமாக கிடக்கும். ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய கிராமத்தை வளர்ச்சி பெற செய்ய வேணும். எங்களுடைய கிராமம் நிலையாக இருக்க வேணும். நாங்களும் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த நாங்கள் இந்த அந்நிய நாடுகளில் இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் அந்த எங்களோட மண்ணை நினைக்கிறபடியாலே தான் உதவிகளை செய்கிறார்கள். அந்த உதவி சரியான வழியிலே செயல்பட வேணும். அது அப்படி செயல்படுவதாக இனியும் தெரியவில்லை. ஆகவே அதை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் வெளிநாட்டிலே இருந்து உதவி செய்கிறவர் நீங்கள் தயவு செய்து இந்த மண்ணுக்கு வந்து ஒரு கிழமை 10 நாளிலே இது பேச்சுவார்த்தை செய்து முடிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு மாதம் என்றால் நின்று இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். கரையான் புத்தெடுக்க பாம்பு குடிகொண்ட மாதிரி இப்பொழுது எங்களுடைய மண்டபம் இருக்கின்றது. அதில் ஒரு அர்த்தம் இல்லாமல் போகின்றது. அப்போ மண்டபத்தை கட்டியும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. ஆகவே இப்படியான சிலர் தங்களுடைய பேரை நிலைநாட்டுறதுக்காக காசு செலவழிக்கிறவே தவிர அவைக்கு அறிவு மத்தியம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிலை இருக்கக்கூடாது. மக்கள் நல்ல வழியிலே வாழ வேண்டும் என்றால்
நீங்கள் எல்லோரும் வந்து அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை ஒழுங்குகளை செய்ய வேண்டும். நான் பெருமைக்கு செல்லவில்லை. இந்த மண்ணில் நான் கொழும்பிலே போய் நுகுகொடையிலே ஒரு மனித உரிமை ஆணைக்குழு கூட பேச்சுவார்த்தை, என்னுடைய தொழில் விஷயமாக பேச்சுவார்த்தை செய்த இடத்திலே அவர் எஸ்டபிள்யூஆர் பண்டரநாயக்கன்ற குவாலிஃபிகேஷனில் அங்கே எவருமே இல்லை. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் பெற்றவர். அவற்றை நாக்கிய கோல்டு டங் என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவைக்கு நகைச்சுவையாக சொன்னேன். லங்கை சுதந்திரமடைஞ்சு, அதாவது 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த லங்கையின் ஒரே ஒரு வெள்ளைக்கார கிராம சேவையாளராண்டான் நான் மட்டும்தான் என்று அவர்கள் சொல்ல அவர்கள் கைதட்டி சிரித்தார். இது 20ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியும் இல்லை, 21ஆம் ஆண்டும் முற்பகுதியும் இல்லை, நான் மட்டும்தான். சிலர் போய் தங்களுக்கு தாங்கள் பட்டங்கள் இப்போ கொடுக்குறாங்களாம், வேண்டி கொண்டு வந்து நான் அந்த பட்டம் இந்த பட்டத்தை வெல்லுறதுக்கு ஒரு உதவியும் இல்லை. ஆகவே நிறத்திலும் வெள்ளைதான், குணத்திலும் வெள்ளைதான், செயலிலும் வெள்ளைதான். ஒரு தம்பி கேட்டான், வெள்ளை உங்களுக்கு இன்னும் நிறைக்க இல்லைன்னு. நான் சொன்னேன், உனக்கு இன்னும் சில காலத்தில் தலை நிறைக்க போகுது. என்னுடைய தலை இயல்பாகவே இந்த உடம்பு இருக்கும். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000, என்றும் வெள்ளையாகத்தான் இருப்பேன். அப்படி ஒவ்வொருவரையும் சிந்திக்க வேணும். உங்களை சிந்திக்கிறதுக்காகத்தான் சில இதுகளை நான் நகைச்சுவையாக சொல்லுறேன். உண்மையிலே இந்த கிராமத்திலே பாடுபட்ட பெரியவர்கள் பலர் இருந்தவர்கள். அவர்கள் செய்த சேவையை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் தவறுகள் இருக்குது, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இது தப்பான வழியிலே நடக்கிறார்கள். இந்த தப்பு இல்லாமல் தவறு செய்தால் மன்னிக்கப்படுவர், தப்பு செய்தால் அவர் தண்டனைக்காகவும். இந்த நிலை தொடர்ந்து வருமானால் கிராமம் ஒரு வகையிலும் முன்னேற்ற முடியாது. இந்த கிராமத்திலே 2 குளம்தான் கோயிலிலே இருக்கின்றது. ஒன்று மருதடி விநாயகர் ஆலயத்திலே, அந்த குளத்துக்கு பேர் கம்மி குளம் என்று சொல்லுகிறது. அது வெள்ளம் நிறைஞ்சால் அது கம்மும். இங்கே ஐயனா கோயிலில் இருக்கிற குளம் கரண்டக குளம் என்று சொல்கிறது. கரண்டம் என்ற கொக்குகள் நாரைகள் வாழுகின்ற ஒரு இடம். இந்த 2 குளத்துக்கும் தான் இந்த கிராமத்தில் வெள்ளம் எல்லாம் போய் கிராமங்கள், நான் அறிஞ்ச வரையிலே ஒரு காலமும் எவ்வளவுதான் அழிவு வந்த நேரத்திலும் எங்கள் கிராம மக்கள் குடி பெயரவில்லை, அங்கேதான் வாழ்ந்த நான். இன்றைக்கு ஒரு காலம் நீங்கள் பாருங்கள், வந்து வெளிநாட்டாக்கள் எல்லாம் வீடுகளை திருத்த சொல்லி அந்த நிலங்களை துப்புரவை சொல்லி போனான். அந்த நிலங்களை துப்புரவு செய்கிறவன் அந்த நிலத்தின் மண்ணையும் சேர்த்து அள்ளி கொண்டு போய் வியாபாரம் செய்யல. மண் மீட்பென்று சொல்லி போட்டு இப்போ மண் வியாபாரம் நடக்குது. ஒரு காலம் இந்த கிராமம் ஒரு குளமாகத்தான் மாறும். அப்பொழுது அவர் சொன்னாராம், இல்லை அது மழை வந்தால் தானே வெள்ளம் வரும் மற்றும்படுகிறது. அப்போ மழை வந்தால் வெள்ளத்துக்குள்ளே நீண்டு கொண்டதான் அவற்றை அர்த்தம். பெரிய பட்டம் பெற்றவர் அப்படி சொல்லாராம். அப்போ இப்படிப்பட்ட இடத்துல என்ன மாதிரி வாழலாம், எப்படி சேவை செய்யலாம் என்பதை எல்லோரும் சிந்திக்கவும். உண்மையிலே சிலருடைய சேவை நான் மெச்ச வேண்டும். பெயரை சொன்னால் சிலர் கோவிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் செய்ததோ நாங்கள் செய்யலை என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லாரும் இங்கே வந்தால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், யாரார் இங்கே பாடுபட்டவை என்ன செய்தவை என்று வெளிநாட்டில் இல்லை. ஆகவே நான் நீண்ட நேரம் பேச விரும்ப இல்லை. யாராவது இருந்து ஏதாவது கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதிலே சொல்லலாம். நானாக நினைச்சு கொண்டு பேசுகிற ஆற்றல் என்னிட இல்லை. காரணம் என்னென்றால், நானும் கடைசி நேரத்திலே 2023 ஏப்ரல் 28 என்னை கரம் பிடித்தவளையும் பறித்து விட்டான் காலன். அது எனக்கு பெரிய ஒரு கவலை. அதுவும் ஒரு உண்மையிலே ஒரு கல்வி பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலே, அதாவது இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாவது வேந்தர் கைலாசபதியின் மருமகள். சகல ஆசாரங்களோடும் என்னை ஒரு பிள்ளை போல, ஒரு தந்தை மாதிரி, ஒரு தாய் மாதிரி, எந்த விதமான துன்பமும் தெரியாமல் என்னை வளர்த்து இந்த நிலைக்கு வச்சிருந்து, நாங்கள் இன்னும் நீண்ட காலம் இருப்போம் என்று சொல்லிவிட்டு என்னை விட்டு இந்த கொலைஞர்களின் கொடுமையாலே போய் சேர்ந்து விட்டால் அது பெரிய பாதிப்பு எனக்கு இனி
நான் தனிமையாவிட்டேன். அந்த தனிமையில் இருந்து என்னால் நீங்க முடிய இல்லை. ஆனால் இறுதிவரையும் அந்த 2028 ஏப்ரல் 28 தொடங்கின கண்ணீர், இனி நான் மறை மட்டும் எனக்கு அந்த கண்ணீர் வந்த சிலருக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் எல்லாரும் நிச்சயம் மரணம் நிச்சயம். நாங்கள் வாழ்ந்த வகைகள் விதங்களை எண்ணிக்கைக்குள்ள தான் வேதனைப்படுகிறேன். ஒரு துன்பமில்லாத வாழ்வை நான் வாழ்ந்து இப்போ ஒரு துன்பத்தையே நோய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதே நேரம் இந்த கிராம மக்களுடைய ஒரு விருப்பமும் இந்த கிராமத்தை பற்றி ஏதோ கடைசி நேரத்தில் நீங்கள் தான் ஏதாவது சொல்ல வேணும் என்று கேட்கிறபடியால் நான் இந்த கருத்துக்களை சொல்லுவேனே தவிர எந்த விதமான ஒரு இதிலும் நான் பொறுப்பேற்று செய்கிறதுக்கு நான் ஒரு நாளும் பெற மாட்டேன். இது ஆரம்ப காலத்திலும் நான் லண்டன் கிழக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு சேவைக்கு நான் ஒத்துழைப்பேன், ஆனால் பதவிக்கு ஒரு நாளும் பெற மாட்டேன். பதவி என்றது 3 எழுத்து. அதில் முதல் எழுத்து பானாவை வெட்டிவிட்டால் எந்த நிலை எப்படி என்றதை நீங்கள் சிந்திங்கோ. அது தவிக்க வேண்டிய நிலையாக தருவேன் என்றால் இங்கே தவழ்ந்து விளையாடுறதுக்கு ஆக்கள் கனவேறு. அதனாலே நான் செய்த பதவி எனக்கு போதும். 18 வருஷமும் 8 மாதமும் 18 நாட்களும் தான் நான் பணி செய்த. நான் தொடர்ந்தும் ஒரு வருஷம் இருக்கலாம் என்று மேலதிகாரி கேட்டிடத்தை நான் ஒரு நிமிஷமும் இருக்க மாட்டேன். இவ்வளவும் போதும் நான் செய்த சேவை என்று ஓய்வு பெற்றனர். அது மாதிரி இதை செய்ய முடியாதவர் தாங்களாக விலகிவிட்டால் யாரோ ஒரு ஆளை போட்டு ஏதோ வழியில் ஒரு கிராமத்தை முன்னேற்றலாம். ஆனால் அதுக்கு விருப்பம் ஒருவருக்கும் வராது. ஏதோ இருந்து பதவி பட்டத்தை பெற வரும், அதுதான் எல்லாருடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் வாழ்ந்தால் அது இந்த கிராமம் இல்லை, எந்த கிராமத்தை தான் முன்னேற்ற முடியாது. நீங்கள் ஆலயங்களை எடுத்து பாருங்கள். ஒரு காலம் ஆலயம் இல்லாமல் நல்லா தான் நடந்தது. அரசன் வந்து மந்திரியை கேட்பது முதல் அருகால பூஜை நடந்தது என்றால் மந்திரி ஓமண்டதை பிரதான் அரசன் கதைப்பார். சரி, அருகால பூஜை செய்யாத இடத்துல சரி ஒரு கால பூஜை தண்ணி செய்கிறதாக இருந்தால் சரி ஒரு மணத்தியால் வந்தாலும் அந்த கோயிலில் இருக்க வேணும். அந்த ஐயர் அவர் ஐயர் சொல்லுறாரு எனக்கு 10 கோயில் பூஜை பண்ண வேணும். அப்போ கோயிலுக்கு ஒழுங்கான பூஜை இல்லை, ஐயன்மாருக்கு வருமானம் வருகுது, அடியார்களுக்கும் வர முடியாத நிலை இருக்குது. அப்போ யாருக்காக கதைக்கிறது, யாருக்காக சொல்லுறது என்ற நிலை எங்களுக்கு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேணும். இந்த கருத்தில் கொண்டு அன்னதானங்கள் கொடுக்குறதுலேயே ஒரு சுகம் இல்லை. யாருக்கு அன்னதானம் கொடுக்க வேணும்? பசிக்கிறவனுக்கு தான் அன்னதானம் கொடுக்கணும். பையாரனுக்கு கொடுத்து ஒரு சுகமும் இல்லை. சங்கங்களும் அப்படித்தான். அந்த சங்கங்கள் நீதியான முறையில் நீதி வழி, அதாவது ஔவையார் சொல்லுறார், வேதாளஞ்செருமே வள்ளிருக்கு பூர்க்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்று வாழ்வாரே சேடன் குடிபுகுமே மன்றோரன். அதாவது மன்று வரைக்கிறது, அதாவது பொது சொத்துறதை எடுக்கிற வேண்டிய இல்லங்கள் அது வேதாளந்தானம் இருக்குது. வள்ளிருக்கு என்றொரு நஞ்சு மரம் முளைக்கும், பாதாள மூலி என்றொரு மூலி மரம் முளைக்கும், மூதேவி தான் சென்று வாழ்வார் என்று ஔவையார் தான் சொல்லுறார். அப்போ அந்த பழமையை நினைச்சு நாங்கள் வாழ வேண்டும். பழையன கழிதனும் புதியன புகுதனும் வலுவல கால வகை, அது காலத்துக்கு ஏற்றாது மாறும். ஆனால் பழையன கழித்தலும் கூடாது, புதியன பூத்தலும் கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பூத்தி தேவையான விஷயங்களை மறைத்து சேவை செய்கிறதில் எந்த விதமான அச்சமும் இல்லை. ஆகவே நாங்கள் செய்கிற சேவை இறைவனுக்கு செய்கிற சேவையாக இருந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம். இன்று இந்த அரசு, புதிய அரசு பாருங்கள் எவ்வளவு விதிகளை எல்லாம் ஊழல்களை கண்டுபிடிக்கின்றது. ஆனால் இந்த அரசு நினைத்தால் இந்த இனத்தின் பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கலாம். அது கூட தந்தை செல்வா சொன்ன வசனத்தை தான் சொல்லுகிறேன். அவர் நிச்சயமாக இவரால் தீர்க்க முடியும். அது தீர்க்க முடியாத கடவுள் தான் காப்பாற்றவன். அதுதான் என்னுடைய இறை முடிவும், என்னுடைய முடிவு அதுதான். ஆகவே தமிழினம் நாங்கள் ஒன்றுபட்டு, அதாவது 3 கிராமம், இந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவார்கள். உண்மையில் இந்த 3 கட்டுவன் மயிலிட்டிற்கு வர்த்தகர்களால் 3 கிராமமும் தொப்புள் கொடி உறவு தான். எனக்கு இந்த 3 கிராமத்தில் நிறைவான உரிமை, சொத்து உரிமை உண்டு, நிறைவாக இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே நாங்கள் பிரச்சனைப்படுவோம். இந்த பிரச்சனையை விட்டு நாங்கள்
இந்த கிராம மக்கள் தான் எங்களுடைய சந்ததி இங்கே வாழத்தான் வேணும் என்று நினைச்சால் நீங்கள் நல்ல வழியில் செயல்பட வேணும். இங்கே இருக்கிறவனையும் அதை வேண்டி நல்ல வழியில் செயல்படுத்த வேணும். இதை மனதிலே கொண்டு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேணும், ஒன்றுபாட்டு வாழ வேணும். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்க வேணும். அப்படி நீங்கள் கதைக்க வேணும் என்ற நேரடியாக என்னட்ட வந்து இங்கே நீரை கூடி கதைப்போம். ஆனால் திரும்பவும் சொல்லுறேன், எந்த ஒரு ஸ்தாபனத்திலேயோ எந்த ஒரு பதவி வைக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் தயாரில்லை. நீங்கள் கூப்பிடுற நேரம் அந்த இடத்துக்கு வருவேன், என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். அந்த கருத்து உங்களுக்கு பொருந்துவானால் இருக்கலாம், பொருத்தமில்லாட்டா விடலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த கிராம மக்களுடைய விருப்பத்துக்காக இப்போ சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முன்னமுன் நான் 4-5 இடத்துல இந்த போட்டிகள் கொடுத்துருக்கிறேன். ஐபிசிக்கு கொடுத்தேன், பிபிசிக்கு கொடுத்துருக்கிறேன், தனிப்பட்ட முறையிலே வந்தெடுத்திருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றுபட்டு தன்னுடைய முன்னிலை நான் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறேன். கட்டுவன் இந்த சுற்றளவு 1.5 மீட்டர், அது தவறுவாக நினைக்கிறேன். 2 கிலோமீட்டருக்கு மேலே தான் பேர், அது 1.5 மீட்டரில் வராது. அது 2 கிலோமீட்டருக்கு தான் இந்த சுற்றளவு வேறு. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேணும், ஒற்றுமையாக செயல்பட வேணும். உங்கள் உள்ளவர்களையும் உங்கள் உள்ள பழைய ஆட்கள் எல்லாரையும் எனக்கு தெரியும், என்னையும் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பாரதி சொன்ன கதை சொல்லி, எந்த இந்த ஆய்வு இருந்து உலாவி மகிழ்ந்ததும் இந்நாடு, முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு. இதை சிந்தனை கொண்டு நாங்கள் வந்தனை செய்ய வேணும் என்று பாடுகிறார். இந்த சிந்தனையோடு தான் நாங்கள் வந்தனை செய்ய வேணும். ஆகவே இதுகளையெல்லாம் நாங்கள் சந்தைப்படுத்தக்கூடாது. இந்த மண்டபத்தை பொறுத்த மட்டும் எனக்கு சரியான கவலை. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மண்டபத்தின் தலைவர் கூடி ரோட்டாலே அலைஞ்சிருக்கிறார். தங்கி இருக்க இடமில்லாம் யாரும் அனுபவிக்கணும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், கரையான் புத்தெடுக்க பாம்பு குடி கொண்டு விட்டது. அப்போ இனி பாம்பு என்ன செய்கிறது? பாம்பை அடிச்சுத்தானே சாப்பிடல நான். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேணும், எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் இந்த கர்மங்களை செய்யலாம். இதுதான் என்னுடைய கருத்து. மேலதிகமான கருத்துக்கள் தெரியலன்னா நீங்கள் தயவுசெய்து இங்கே வர வேணும், அல்லது என்ன கூப்பிடுங்க. கூப்பிட்டு 1 மாதம் வந்தாலும் 2 நாங்கள் இதுகளே நீங்கள் சேர்த்து நூல் வடிவம். என்னால் இப்பொழுது நான் என்னுடைய கையெழுத்தே வைக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறேன். 2007ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ரெட்டியாவணத்திய பிறகு நான் எழுதி அறிக்கேன். இப்போ சில போல விரல் அடையாளம் வைக்க வேண்டிய நிலையும் வரும் எனக்கு. ஆகவே அந்த நிலை உங்களுக்கு வராமல் நீங்கள் இந்த இப்படி என்னை போல ஆக்கள்தார இந்த விவரங்களை சேகரித்து ஒரு நூலை எழுதி, அந்த நூலை இந்த எங்களுடைய பாரம்பரியமான மண்ணின் பெருமையை காட்டிடணும். உண்மையில் உங்களுக்கு தெரிய வேணும், எங்களுக்கு மயிலட்டி கிராம சபை கூடி எங்களின் எல்லைக்குள்ளே தான் இருந்தது. ஒரு காலம் மயிலட்டி தெற்கண்டு இருந்த கிராமம்தான் மீண்டும் சனத்தொகை கூடைக்கு மயிலட்டி தெற்கு கட்டுவனட்டு 2ஆக பிரிஞ்சது. அதில் சுவாமிநாதன் உண்மையிலே கல்விக்கு பெரியும். மயிலட்டி சுவாமிநாதன் என்றால் உலகத்துக்கே தெரியும். மயிலட்டி சுவாமிநாதனும் ஜவஹர்லால் நேருவும் ஒரே கிளாஸ்மேட், ஒருமிக்க படித்த இந்தியாவில். அப்படிப்பட்ட ஒரு பெரியவன் வாழ்ந்த மண். அவர் இங்கே எங்களோட பாலஞான சங்கத்திற்கும் தலைமை செய்திருக்கிறார். அவர் மட்டுமில்லை, இந்த ராஜேந்திர பிரசாத் 59ஆம் ஆண்டு வந்திருக்கிறார் ஜனாதிபதி. 1948ஆம் ஆண்டிலே இந்த எங்களுடைய சங்கக்கிட எங்கள் தேசபிதா என்று சொல்லப்படுகின்ற டிஎஸ் சின்னநாயக்காவால் எங்களுடைய சங்கம் திறக்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டிலே எங்களுடைய எஸ்தவ்ஜாடி பண்டநாயக்கா பிரதமராக இருந்த காலத்திலே தான் அந்த பவனத்தம்மை அரசியல் வைத்தியசாலை திறக்கப்பட்டது. இதெல்லாம் மயிலட்டி எல்லைக்குள்ளே தான் இதெல்லாம் நடந்தது. இந்த பெருமைகளை நாங்கள் மறக்கக்கூடாது. இது பெருமையோடு தான் கேட்பார்கள். இப்போ உள்ளவர்களுக்கு அது தெரியாது. ஒரு பெரியவன் காலடி பட்டால் அந்த மண் எப்படி இருக்கும் என்றதை சிந்திக்கும். வித்துவ சிரோமணி கணேசையா அவர்கள் புன்னாலை கட்டுவனிலே பிறந்து
பர்த்தவான் மலரி பிள்ளையா கோயிலே இருந்துதான் அவர் தவ முனிவராக லக்கண வித்தகராக லக்கண முனிவனாக இருந்து ஆயிரம் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியை போதித்தவர். லக்கண லக்கியங்களை எல்லாம் சமயத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவர் ஒரு பெரிய ஒரு மகாவித்துவான். அவருடைய மாணாக்கர் தான் இங்கே முதல் மாணாக்கராக விளங்குவர். அவராலே தான் அழைக்கப்பட்டவர் தேசியன் என்று அழைக்கப்பட்ட லக்கண நமசிவாய தேசியர், பண்டிதர் முத்துக்குமார் வாத்தியர், அடுத்து பண்டிதர் வான நரராயன். அவர் குறும்பரெட்டியும் ஒரு காலம் மயிலட்டி தெற்கு பிரிவுக்குள்ளே தான் அடங்கியிருந்தது. இந்த 3 பேரும் மதுரை பண்டிதர்கள். ஐயா அவர்கள் பேசும் பொழுது சொல்லுவார், தனக்குள்ள தகமை மூண்டும் இந்த 3 பேர்கிட்டும் இருக்கணும். குறும்புறையில் ஒரு விழாவில் என்னையும் கூப்பிட்டு பேச விட்ட இடத்திலே ஒரு ஆசிரியர் சொன்னார், கட்டுவன் மண்ணுக்கு கல்விக்கு நிகரி எவருமே இல்லை. சேர சோழ பாண்டியன் மாதிரி லக்கண வித்தகர் பண்டிதர் முத்துக்குமார் இவையெல்லாம் மதுரை பண்டிதர்கள். இவர்களுக்கு நிகர் இவர் தான். லக்கிய வித்தகர் கலாநிதி தன்னுடைய வகுப்பு நடத்தும் பொழுது இந்த 3 பேரையும் சொல்லுவரான், போய் நீங்கள் லக்கிய வகுப்பில் இருங்க, லக்கணத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றால் லக்கணத்திலே இவர்களுக்கு நிகராக அவராலே ஒன்றும் சொல்லிடலாம். அதற்காக அவை புரிய அனுப்பி விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே வாழ்ந்து இந்த அறிஞர்கள் வர்த்தல விழானிலே ஒரு ஒரு புலவர் இருந்தவர், அதாவது மயில்வாகன புலவர் என்று. அவர் நகுலேஸ்வரருக்கு ஒரு புத்தகம் பாடி இருக்கிறார், பெரிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வட்டமாக போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் எழுத்து எல்லாம். ஒரு காலம் கடந்தது. 1989ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் நகுலேஸ்வரத்திலே ஒரு அந்தாதி வெளியிட்ட நேரத்திலே நகுலேஸ்வர குருக்கள் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து காட்டைகள் அந்த புத்தகத்தை பார்த்த பெருமை எனக்கு இருக்குது. ஐயாவை இதை திருப்பி அமைக்கலாமோன்னு கேட்டால், ஐயா அது செய்யலாம், ஆறுதலாக தான் செய்யலாம் என்றார். சொல்லி ஒரு மாதத்திலே நாங்கள் எல்லாம் இடம்பெயர துவங்கிவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு கலைஞர்கள், அதாவது வித்தகர்கள் வாழ்ந்தவன். இதுகளை சிந்திக்கிறதுக்கு எவருமே இல்லை. தென்மையிலே கட்டவன் வர்த்தலவான் என்று சொல்லுகிறோமே தவிர, இந்த 3 பண்டிதரும் தென்மயிலைக்குரியவதான். அதாவது தென் மதுரை பண்டிதர் 3 பேரும் தென் மயிலைக்குரியவர்கள். அப்போ இதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். நீங்கள் வித்தியாசப்படுத்துகிறதா அவ்வளவு பொருத்தம் இல்லை. கட்டவன் பேர் வர்த்தலவிழானிலே ஒரு ஆசிரியர் இருந்தவர். அவற்ற மகன் இப்போ லண்டனில் இருக்கிறார், பேரை மறந்து விட்டேன். அவருடைய அருமையா வாத்தியார் என்று. அவர் உண்மையிலே ஆங்கில கல்வி ஆசிரியர். எனக்கு இப்போ சில காலத்துக்கு முன்னந்தான் தெரியும். அவர் குறும்பரெட்டி மகாதேவா வித்யாசாலை, அதாவது பொன் பிரமானந்தர் பள்ளிக்கூடத்திலே ஆங்கில கல்வியின் அத்திவேர குருவாக இருந்தார். அவர் படிப்பித்த கல்வி தான் மகாஜன கல்வியிலே படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு ஒரு ஆங்கில அறிஞராக ஒருவர் இருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டால் இந்த மண்ணினுடைய பெருமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய சந்ததி வாழ வேண்டும், எங்களுடைய இனம் வாழ வேண்டும், எங்களுடைய அறிவு ஞானம் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றுபட்டுத்தான் வாழ வேண்டும். எல்லாம் ஒன்று. ஆகவே ஒன்றே ஊர் ஒருவனே தேவன் என்ற நிலையிலே நாங்கள் வாழ வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையத்தான் வேணும். ஆனால் ஆலயங்களிலே கும்பிடுறதுக்கு மக்கள் இல்லை. பூஜைக்கிற ஐயருக்கு நேரம் 1 மணித்தியாலம் பூஜை செய்ய வேண்டிய 10 நிமிஷத்திலே தான் 10 கோயில் பூஜை செய்ய வேணும் என்ற ஐயர் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதுதான் நடக்குது நாட்டில். இவற்றையெல்லாம் சிவனே திருத்தி ஏதோ ஒரு வழியில் வெளிநாட்டிலே இருந்து பார்த்து சொல்லுறாங்க. அங்கே நாங்கள் இதில் பார்த்து நாங்கள் சிசிடி கேமராவில் அங்கே கோயில் பூட்டிக்கிறாங்க, ஐயரை காணும். ஐயர் எல்லா கோயிலுக்கும் போகணும்னா குறிக்கப்பட்ட நேரத்தை பூட்டி விட்டு தானே போவோம். என்ன செய்கிறார்? நிலைமை அதாக இருக்குது. ஆகவே நிலை அறிந்து நாங்கள் அதற்கு ஏற்றபடி நாங்களும் வாழ வேண்டும், மற்றவையும் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒற்றுமையாக மண்ணிலே வாழ வேண்டும். சில விஷயங்கள் நாங்கள் நேரடியாகத்தான் கதைக்கலாம். ஒலிப்பதிவு செய்து கதைக்கிறதுலே அர்த்தமில்லை. இப்போ ஒலிப்பதிவிலே வெளிப்படுத்தி கிடக்கு உலகத்துக்கு எங்களோட கிராமத்தின் நிலை. ஆனால் இந்த உண்மையிலே இந்த ஒலிப்பதிவு செய்ததுக்கு காரணம், அதாவது 2011ஆம் ஆண்டிலே
உங்களை அநேகம் எங்களின் கட்டவன் மயிலத்துக்கு வருத்தவளான் முதியவர்களுக்கு தெரியும். இங்கே ரைவர் பொன்னையா, அதாவது ரைவர் துரியருடைய தாமியன் பயங்கிறதான் அவர் தேவிடம். அவருக்கு ஒரே ஒரு மகன், அவன் உண்மையில் கள்ளன் தான். ஆனால் சனியனும் இருக்கிற இடத்துல இருந்த நல்லதை செய்ய வேண்டாம், நல்லது செய்யும். கெடுதி செய்தால் அப்படியே கொண்டும் போகணும். அவன்தான் இங்கே வந்து தாங்கள் விஸ்வநாத புலவர் வாயால் நடத்துகிற நாங்கள் எங்களுக்கு ஒரு நிர்வாகம் அமைக்க வேண்டும், நாங்கள் ஐயனாவிலை கட்ட வேணும், செய்ய வேணும் என்று வந்து விழுது. நான் அவனை பேசியும் கலைச்சனான். இருந்தாலும் அவன் எல்லாருக்கும் சொல்லி அழைப்பு விட்டு போனது எனக்கு கண்டின் சுகம் இல்லை. அவன் வந்து மூட்டைகளை ஏற்றி கொண்டு போனான். நானும் என்னுடைய மூத்த சகோதரனும் என்னுடைய மாமனார் தான், இதில் 3 பேர். மற்றது அயலில் உள்ள சின்னர்கள் தான் வந்தது. அந்த இடத்துல தான் நான் சில கருத்துக்களை சொன்னேன். அந்த கருத்துக்களை வச்சு கொண்டு தான் லண்டனிலே இருக்கின்ற ஒரு வெண்டர் எடுத்து, ஐயா குறைநீக்கப்படாது, உங்களைத்தானே சின்ன வெள்ளைன்னு பெரிய வெள்ளைன்னு சொல்லுறது, ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை, இப்படி நாங்கள் இப்போ தான் பார்த்த நாங்கள் ஒரு சங்கத்தை புதுப்பிக்க வேணும், பாலஞான சங்கத்தை. மற்ற எல்லாரும் செய்கிறாங்க, நாங்களும் செய்யணும். தம்பி நீங்கள் நல்ல விஷயத்தை எண்ணியிருக்கிறீர்கள். நான் சொன்னேன் சேவிய சின்னத்திரியோடு இருக்கார். நான் சொன்னேன் சின்னத்திரி என்னால் இயலாது, இப்போ அவர் வரமாட்டார். அவர்கிட்ட தம்பியாரை போய் கதைச்சால் நீங்கள் கதைச்சி நீங்கள் தான் ஐயாவது செய்ய வேணும் என்று சொன்னால் அவர் உடனே அதுக்கு முன்வருவர். ஆனால் அவர்கிட்ட அந்த ஊக்கத்தால் தான் இந்த சங்கம் ஆரம்பித்தது. அந்த அதாவது பேரை சொல்லத்தான் வேணும். அதாவது முத்துக்குமார் ஜெயசொலி, அதாவது முத்துக்குமார் என்றால் மாரிமுத்துவிൻ്റെ மகன். அவர் நவக்கரி, இங்கே அளவட்டி சின்ன தம்பியின் மகளை மாதிரி பண்ணினவர். அப்போ அந்த பையனுடைய வயதுக்கு அது தான் மீதோ செய்ய வேணுன்றதுக்காகத்தான் அவை 2-3 பேர் சேர்ந்து தான் இதை இப்படி கொண்ட உருவாக்கி இந்த இந்த கட்டிடம் கட்டுறதுக்கே 2-3 வரியமாக திட்டம் போட்டு இங்கே இருந்தும் சரி வரையில் இந்த தாங்கள் அங்கே இருந்து தான் தொடர்பு கொண்டு இதுகளை எல்லாம் கட்டி செய்தவங்க. இன்றைக்கு அதிலும் குறையுள்ளினவை தவிர நிறைவு சொல்லுறதுக்கு ஒரு தெரியும் இல்லை. அப்போ இந்த குறைகளை நீக்கி நிறைவாக நீ இந்த மண் வாழ வேணும் என்றால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நீங்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்து கொண்டு இதுக்கேற்ற நடவடிக்கை செய்ய வேணும். ஆனால் நான் நிச்சயம் நீங்கள் அழைச்சால் வருவேன். ஆனால் பதவி எதுக்குமே நான் கடைசி வரையும் வரமாட்டேன். என்னாலே நான் என்னுடைய இதை என்னுடைய சக்தியை முழுமையாக இழந்து விட்டேன். என்று மனைவி என்னை விட்டு பிரிந்ததோ அன்றே எனக்கு அது அவ்வளவுலே இருந்தது. அது அவ்வளவுக்கு என்னை வளர்த்து என்னை அது இருக்க விட்டுட்டு அது போக விட்டது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் கிராமம் முன்னேற வேணும் என்றால் ஏதோ ஒரு வழியில் ஒத்துழைக்கத்தான் வேணும். ஆனால் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பேன் யாரென்றாலும். ஆனால் களவுகள் அதுகளை நாங்கள் கண்டிக்கத்தான் வேணும். அல்லது ஒன்றும் செய்யலை. அது சிலருக்கு பிடிக்காது, தங்களை குறை சொல்லினோம் என்று. குறையண்டா குறைய சொல்லத்தான் வேணும். ஆகவே தயவு செய்து இதுவரை நேரமும் ஏதோ இந்த வல்லமைக்கேற்றபடி உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இதில் தவறு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த மண்ணுக்கு சேவை செய்ய வேணும், இந்த மண்ணில் நீங்கள் வந்து வாழ வேணும் என்றால் நீங்கள் இதுக்கேற்ற ஒழுங்குகளை தயவுசெய்து இங்கே இருக்க வந்து தானே எல்லாரும் வர வேணும் என்று இல்லை. முக்கியமான நாட்கள் வந்து கலந்து கடைசி ஒரு மாதத்துக்கு கண்டாலும் நின்று தானே. நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் லீவு 10 நாள் என்றாலும் 10 நாளில் ஒன்றும் செய்ய இயலாது. இதை பற்றின வெளிய பிரச்சனை. அப்போ இதில் ஒற்றுமையாக செய்ய நீங்கள் எல்லாரும் மட்டும் இதுக்கு தெய்வம் துணை நிற்க வேணும், நீங்களும் ஒற்றுமைப்பட வேணும். நானும் இருந்தால் நிச்சயம் வந்து கலந்து கொள்வேன் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.